அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் மயில்ராஜ். இந்த வீடியோவில் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ், ஜிடிஎஸ், பிபிஎம், ஏபிபிஎம் இவங்களோட சேலரி பற்றி பார்க்கலாம் டீட்டெயிலாக. ஏற்கனவே இன்னொரு வீடியோ சேலரி பற்றி டீட்டெயிலாக கொஞ்சம் மேனுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருந்தேன். ஆனால் அதில் சேலரி ஸ்லிப்பு ப்ரூஃப் எதுவும் காமிக்கலை. ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கும் இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது பார்க்காதவங்க நீங்கள் இன்னொரு வாட்டி பார்த்துக்கலாம். அதில் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரி, இப்போது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அதாவது ஜிடிஎஸில் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கான சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைவ் சேலரி ஸ்லிப்பே பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்தோட சேலரி ஸ்லிப், பே ஸ்லிப்பு. நீங்கள் டெசிக்னேஷன் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். ஸோ பிரான்ச் போஸ்ட் மாஸ்டரோட பேசிக் சேலரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய் பேசிக் சேலரி. அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காலமில் இருக்குது. டிஆர் கண்டினியூட்டி அலவன்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுதான் பேசிக் சேலரி, அந்த 12,000 ரூபா. அதுக்கப்புறம் ரெண்டாவது இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டியர்னஸ் அலவன்ஸ், டிஏன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ டிஏ பார்த்திங்கன்னா கரண்ட்டாக எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா 17% கரண்ட் டிஏ. அதாவது 12,000ல் 17% 2,040 ரூபா. அதுதான் டிஏ. இந்த டிஏ கரண்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கோ அதுதான் இப்போ புதுசாக இப்போது ஜாப் ஓப்பனிங் போட்டிருக்காங்கல்ல. ஸோ அதில் ரிசல்ட் ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் அப்போது என்ன டிஏ இருக்குதோ அதுதான் வரும். இப்போ எனக்கு என்ன டிஏ வருதோ அதுதான் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வரும். ஏற்கனவே 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் அதே டிஏ தான், பர்சன்டேஜ் அதே தான். அது பேசிக் பே அதிகமாக வாங்கினாங்கன்னா அதுக்கேற்றாப்பில் டிஏ மாறும் அமௌண்ட்டு. சரி, அடுத்து ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸ் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 250 ரூபா. அதாவது உங்களோட ஒவ்வொரு பிரான்ச் ஆஃபீஸையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்துருக்கலாம். அப்படி இல்லைனா உங்களோட ஓன் பில்டிங்காக இருந்துச்சுன்னா அந்த 250 ரூபா உங்களுக்கு ரெண்ட்டாக கொடுக்குறாங்க, ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸ் அலவன்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 14,290 ரூபா வருது. அதில் பார்த்திங்கன்னா என்ன பிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிஎல்ஐ ப்ரீமியம் அப்படிங்கிறத நீங்கள் விட்டுருங்க. அது நான் ஏற்கனவே போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் ஒரு பாலிசி போட்டிருங்க. ஸோ அதுக்கான ப்ரீமியம் என்னோடய சேலரியிலேருந்து எவ்ரி மந்த் டிடக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை நீங்கள் விட்டுருங்க. அதுக்கப்புறம் இடி ஜிஐஎஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு 50 ரூபா. இந்த 50 ரூபா மட்டும்தான் உங்களோட அக்கௌண்ட்டிலேருந்து பிடிப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா பார்த்தீங்கன்னா குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. அதாவது ஜிடிஎஸ்ஸாக ஜாயின் பண்ணுற எல்லாத்துக்குமே இந்த குரூப் இன்சூரன்ஸ் மாதம் மாதம் 50 ரூபா பிடிப்பாங்க. இது பார்த்திங்கன்னா சர்வீஸில் இருக்கும்போதே இறந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட வீட்டுக்கு வாரிசுக்கு பார்த்திங்கன்னா 50,000 ரூபா பாலிசி அமௌண்ட்டு கொடுப்பாங்க. ஸோ அப்படி நம்ம சர்வீஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த 50 ரூபா பிடிச்சது டோட்டல் அமௌண்ட்டாக உங்களுக்கு கடைசியாக வரும். ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா அந்த 50 ரூபா பிடித்தம் போக உங்களுக்கு டேக் ஹோம் சேலரி எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,240 ரூபா பிபிஎம்க்கு சேலரி வரும். இப்போ இனிமேல் ஜாயின் பண்ண போகிறவங்களுக்கும் இதே சேலரி தான். ஏன்னா என்னோடய பேசிக் பே எதுவுமே இன்னும் மாறல. மேபி நெக்ஸ்ட் இயர் இன்க்ரிமெண்ட் வரும்போது தான் எனக்கு மாறும். சரி, இப்போ பிபிஎம்க்கு பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து ஏபிபிஎம்மோட சேலரி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா போஸ்ட்மேன், அதாவது அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அவங்களோட சேலரி பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிக்னேஷன் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர்னு இருக்குது. ஸோ அவங்களுக்கு 10,000 ரூபா பேசிக் சேலரி. அதுக்கப்புறம் டிஏ 17%, 10,000ல் 17% 1,700 ரூபா டிஏ. இப்போது போஸ்ட்மேனை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா சைக்கிள் அலவன்ஸ்னு சொல்லிட்டு 180 ரூபா எவ்ரி மந்த் சைக்கிள் அலவன்ஸ் வருது. அதுபோக ஃபிக்ஸ்டு ஸ்டேஷ்னரி சார்ஜஸ். இந்த ஸ்டேஷ்னரி சார்ஜஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பென் வாங்க வேண்டியிருக்கும், ஏதாவது பேப்பர்ஸ் அந்த மாதிரி வாங்க வேண்டிய இருக்கிறதுக்காக ஸ்டேஷ்னரி சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு 25 ரூபா போஸ்ட்மேன் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலாக 11,905. அதில் அந்த குரூப் இன்சூரன்ஸுக்காக 50 ரூபா பிடித்தம் போக டேக் ஹோம் சேலரி 11,855 ரூபா உங்கள் கைக்கு வரும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பிபிஎம் ஏபிபிஎம்மோட சேலரி டீட்டெயில்ஸு. ஸோ இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். மோஸ்ட்லி ரிசல்ட்ஸ் பற்றி நிறையா பேர் கேட்குறாங்க கமெண்ட்ஸில். இந்த மந்த்துக்குள்ளே ரிசல்ட்ஸ் வந்துடும் அப்படின்னு நானும் எதிர்பார்க்குறேன். இதுவும் எனக்கு எந்த நியூஸும் வராது இதில். ஈவன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கே கூட யாருக்குமே தெரியாது, அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக தான் இருக்கும்.
ஸோ இந்த மந்த்துக்குள்ளே ரிசல்ட் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி.